சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை மறைமையிலே முதல் பகுதி உட்பிரகாரத்தில் 2 சத்தியங்களை, சுத்திகரிப்பை, ஆராதனையை நாம் தெய்வீக கிருபையினாலே அனுசரிக்க பரிசுத்த ஆவியானவர் மூலம் வழிநடத்தப்பட்டது மட்டுமல்லாமல் நாம் சுத்தத்தை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்டோம். நாம் பெற்றுக்கொண்ட சுத்தத்தோடு 2வது பகுதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள்ளாக 3 சத்தியங்களை அனுசரிக்கும்படி பிரவேசிக்கிறோம். 1, கல்வாரி ஜீவ அப்பமாக இருக்கக்கூடிய ஆராய்ச்சியின் செய்தி. 2, கல்வாரி ஜீவ ஒளியை வெளிப்படுத்தக்கூடிய சத்திய சாட்சி. 3, கல்வாரி ஜீவ வாசனையை நிறைவேற்றக்கூடிய சத்திய ஒப்புக்கொடுத்தல். இந்த 3ஐயும் நல்ல தேவ பக்தியோடு அனுசரிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த 3 சத்தியத்தையும் நாம் அனுசரிக்கும் பொழுது தெய்வம் நமக்கு சுத்தத்தின் மேல் பரிசுத்தையும் நன்மையாக கொடுக்க இருக்கிறார். எப்போதும் 2வது பகுதியில் இருக்கிற 3 சத்தியங்களிலே முதல் சத்தியமாக ஜீவ அப்பங்களை ஜீவ ஆகாரமாக புசிக்க ஆராய்ச்சியின் செய்தியை கேட்க போகிறோம். இன்றைக்கு ஆராய்ச்சி செய்திக்காக நாம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். இந்த அதிகாரத்துல 32 வசனங்கள் இருக்குது. இந்த 32 வசனங்களுக்குள்ள ஒரு மைய வார்த்தை, ஒரு மைய வசனம் தெரிந்து கொள்கிறோம். அவைகளும் 6 அப்பங்களா பிரிக்கிறோம். பிறகு மைய வார்த்தையோடு தொடர்புடைய ஜீவனுக்காக ஒரு வசனம், மரணத்துக்காக ஒரு வசனம்னு எடுத்து அவைகளையும் 6 அப்பங்களா பிரிச்சு ஆக மொத்தம் 12 ஜீவ அப்பங்களை நம்முடைய உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கும்படி நாம் போஷிக்கப்பட இருக்கிறோம். யாருக்கெல்லாம் இந்த ஜீவ போஜனம் தேவையோ அவங்க எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க, ஒரு ஓசியானா சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல மைய வார்த்தை என்னவென்றால் சிதறி போதல். வசனங்களை குறிப்போம். 4, 8, 9.
அடுத்து நம்ம மைய வசனத்தையும் குறித்து கொள்ளுவோம். மைய வசனம் 9ஆம் வசனம் எழுதியாச்சு அப்படின்னா எல்லாரையும் கொஞ்சம் என்னை கவனிங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை அதிகார ஆராய்ச்சிக்காக இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம். இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 32 வசனங்கள்ல ஒரு வார்த்தைய கீ வேர்டா, மைய வார்த்தையா, சாவி வார்த்தையா எடுத்திருக்கிறோம். சிதறி போதல். இந்த வார்த்தைய நம்ம சாதாரணமா முதல்ல புரிஞ்சுக்குவோம். இந்த அதிகாரத்தை படிச்சாவே உங்களுக்கு அது விளங்கும். வீடுகள்ல இந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. சில நேரங்கள்ல வீடுகள்ல பாத்தீங்கன்னா அம்மா பாருங்க முறத்துல அரிசிய வச்சிருப்பாங்க. கொஞ்சம் இப்படி அங்கிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள அங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க அந்த முறத்துல இருக்கிற அரிசி என்ன பண்ணிரும், அங்கங்க சதற பண்ணிரும். அதை பார்த்து இருக்கிறதெல்லாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய பெட் அனிமல் அது என்ன பண்ணிரும், நம்ம சில பொருள்களை பாத்திரங்கள்ல வச்சிருப்போம். அது அங்க இருந்து வந்து வாய வைக்க எடுக்கும், அங்க போடும் இங்க போடும், எல்லாத்தையும் சகல பண்ணிடும். சில வீடுகள் பாருங்க எல்லாரும் கூட்டு குடும்பமா ஒன்னா நல்ல வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துல குடும்பம் ஒண்ணு ஒண்ணா அங்கங்க சிதறி போயிடும். சிதறி போதல் என்ற வார்த்தையிலே நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சிதறி போதல் என்ற வார்த்தை கெட்ட அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடாது. நல்ல விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். எப்ப சிதறணும், எப்படி சிதறணும், எப்ப சிதறக்கூடாது, எப்படி சிதறக்கூடாது எல்லாம் கண்டுபிடிக்கணும். சிறு பிள்ளைய பாத்துக்கங்க, ஐஸ் வாங்கிட்டு வருவாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி வச்சுதாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க ஸ்கூல்ல படிக்கிற காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ட்ரோல் பீரியட் விடுவாங்க. அப்ப என்னைக்காவது ஒரு நாள் 5 பைசா கையில வச்சிருப்போம். அந்த 5 பைசாவை எடுத்துட்டு போனா குச்சி ஐஸ் கிடைக்கும். 10 பைசா எடுத்துட்டு போனோம்னா பால் ஐஸ் கிடைக்கும். அத ஆசையா கைய விட்டு கேட்டுக்கு இடையில அந்த ஐஸ் கடைக்காரன் இருந்து வாங்கிட்டு வெடுக்குன்னு கைய எடுத்துட்டு அப்படி திரும்பவும் பாருங்க, 2 பசங்க வேகமா ஓடி வந்து பட்டுன்னு நம்ம மேல இடிப்பாருங்க. கையில பார்த்தா குச்சி மட்டும்தான் இருக்கும். அந்த ஐஸ் கீழே விழுந்து உடைஞ்சு எடுக்க கூட முடியாது, எல்லாம் செதறி போயிடும். கீழே அந்த ஐஸ் கரையிறத பாத்துக்கிட்டே நிப்போம். அது எல்லாம் தண்ணியா போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறது, கிளாஸ் ரூம்ல போய் உட்காருவோம். கைக்கு கிடைச்சது செதறி போயிருது. ஆசாசையா சாப்பிடலாம்னு இருந்தது செதறி போயிருது. தாய் தாப்பமார் பிள்ளைகளை எல்லாம் பெத்து அதுகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி எல்லாம் ஒண்ணு பண்ணுமா எப்படி அப்படி சொல்லுவாங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வரக்கூடிய மருமக இங்க யாரு, அது என் தப்பா நினைச்சிடாதீங்க, நடக்கிற நடப்ப பொதுவா சொல்றேன். ஒன்னா இருக்கிற அந்த ஒலைய, ஒன்னா இருக்கிற அந்த குடும்பத்தை ஒலை வச்சு கெடுத்துருவாங்க. ஒரு குடும்பத்தை 8 குடும்பம் 10 குடும்பமா ஆக்கிடுவாங்க. ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்க. இது நல்லதா கெட்டது? சிதறடிக்கப்படுதல் என்பது இழப்பை கொண்டு வரக்கூடாது, பிரிவை கொண்டு வரக்கூடாது, நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது, தீமையை உண்டு பண்ணக்கூடாது, தேவ சுத்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது. ஆனா இந்த அதிகாரத்தை வீட்டுல படிச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய தெய்வமே சிதறடிக்கிற வேலையை பண்றாங்க. ஜனங்கள்லாம் ஒரே இடத்துல குடியிருக்கிறான்னு சொல்லி வாழ்க்கையை நடத்த பாக்குறாங்க. பாபேல் கோபுரம், என்ன கோபுரம், வான அலாவிய ஒரு கோபுரத்தை கட்டி ஓ மச்சான் ஏன் மச்சான், ஓ மச்சனிச்சு ஏன் மச்சனிச்சு, ஓ கொழுந்த ஏன் கொழுந்த, ஓ சித்தப்ப ஏன் பெரியப்ப, எல்லாம் எங்கே குடியிருக்கலாம், ஒரே இடத்துல குடியிருக்கலாம். கோபுரத்தை எங்க வர கொண்டு போவோம், வான அலாவில. எப்படி யோசிக்கிறான் பாருங்க. ஆனா தெய்வம் பார்த்தாரு, அவனை என்ன பண்ணிட்டாரு, சதற பண்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டாத சிதறடிப்புகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் வேண்டிய சிதறடிப்புகளும் இருக்கிறது. எது வேணுமோ அந்த சிதறடிப்பை ஏத்துக்கணும், எது வேண்டாமோ அந்த சிதறி போதலை தவிர்க்கணும். எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஆவி அப்போஸ்தலர்கள் ஊழியர்களை செய்யும் போது சபை உண்டாச்சு. சபை என்ன அடிக்கப்பட்டது, சிதறடிக்கப்பட்டது. பார்வைக்கு கெட்டது போல இருந்துச்சு, ஆனால் அங்கே நன்மை நடந்தது. நல்ல சிதறடித்தல் தேவை, கெட்ட சிதறடித்தல் தேவையில்லை. இதுல நம்ம நன்மை எது தீமை எதுன்னு கண்டுபிடிச்சு
நம்முடைய வாழ்க்கையையும் நாம் நடத்த வேண்டும். தேவனுடைய பார்வையிலே நானோ என் குடும்பமோ என் சபையோ எங்கே சிதறடிக்கப்பட வேண்டும், எங்கே சிதறடிக்கப்படக்கூடாது என்பதை கண்டுபிடித்து ஞானமாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். சத்தியத்தை கவனிக்கணும். யாரும் என்ன பண்ணக்கூடாது, அசரக்கூடாது. சிதறி போதல் என்ற வார்த்தையின் மூலமாக எனக்கு நமக்கு தேவன் என்ன பேசுகிறார் என்கிற சத்தியத்தை நாம் கவனித்து கேட்க வேண்டும். இப்ப இத நம்ம 3 வசனங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக 3 தலைப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஆதி அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டு சபையை உருவாக்க ஊழியங்களை செஞ்சாங்க, சபை உருவாச்சு. பிறகு பாத்தீங்கன்னா சபை சிதறடிக்கப்பட்டது. சிதறடிக்கப்பட்ட பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சிதறடித்தல் மூலமாக சுவிசேஷ ஊழியம் நடந்தது. சுவிசேஷ ஊழியம் நடந்ததுன்னா 1 எழுதுங்க, இயேசுவின் மரணம். 2 இயேசுவின் அடக்கம். 3 இயேசுவின் உயிர்த்தெழுதல். சீரழிக்கப்பட்டவங்க முதல் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல இந்த 3ஐயும் நிறைவேற்றினார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் சிதறி போதல் என்ற வார்த்தையின் மூலமாக சுவிசேஷ சத்தியத்தை, இயேசுவின் மரணத்தை, அடக்கத்தை, உயிர்த்தெழுதலை அறிவிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்கிறோம். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வசனம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க, அதை நல்லா தியானம் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல சிதறடிக்கப்பட்டவர்கள் போல புறப்பட்டு போங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்ப மைய வசனம் 9ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து தேவ மகிமைக்காக வாசிங்க. ஒன்று தாறுமாறாக்குகிறார். 2 அதன் பேர் பாபேல். 3 கர்த்தர் சிதறி போக பண்ணினார். ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் பாஷையை தாறுமாறாக்குறார். ஒரே பாஷையா இருந்ததுனாலதான் இவன் ஒரே இடத்துல வாழலாம்னு நினைச்சான். கர்த்தர் பார்த்தாரு, அவன் பேசுறது உனக்கு புரியுது இல்ல, இவன் பேசுறது உனக்கு புரியுது இல்ல, ரெண்டையும் என்ன பண்ணாம பாக்குறேன். தாறுமாறாக்குறதுன்னு என்ன, புரிய விடாம பண்றேன். அவனை வேற பேச வைக்கிறேன். இவன் திடீர்னு வரான், பானி அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்றான், தண்ணியான்னு கேக்குறான். அவன் உடனே நை 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 பானி அப்படிங்கிறான். இவன் சொல்றான், ஓ தண்ணியா அப்படிங்கிறான். அரே பையா, அரே பச்சா பானிய அப்படிங்கிறாங்க. இவன் சொல்றான், என்னடா இந்த பையனுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. கையா காட்டுறான், அங்க தண்ணி தான் இருக்குது, தண்ணி வேணுமான்னு கேட்கணும். தண்ணி வேணுமான்னு கேட்டா அவன் ஆணிங்கிறான். அவன் பானிங்கிறது இவனுக்கு எப்படி கேக்குது, ஆணிங்குது. நான் எங்கடா போறது ஆணிக்கு, தண்ணி தாண்டா இருக்கு, வேணுமா வேண்டாமா நினைச்சுல கர்த்தர் புரியாம பண்ணிடுறேன். சில நேரங்கள்ல கர்த்தர் புரியாம போக பண்ணுவோம். சில நேரங்கள்ல நம்முடைய பேச்சுக்களை தெய்வம் தாறுமாறாக மாற்றுவார். அது நமக்கு தேவையா இல்லையா? கர்த்தர் செய்யறாங்கன்னா தேவை. 27 வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பத்துல என்னுடைய தகப்பனாருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நாம் ஒரு தாய் மக்கள். என்னுடைய தகப்பனாருடைய என்னன்னா, நாம் ஒரு தாய் மக்கள். 5 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆனாலும் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒண்ணும் மண்ணுமா வாழ போறோம்னு சொன்னார். நாங்களும் ஊன்னுதான் சொன்னோம். ஆனா பின்னால பாத்தீங்கன்னா ஆளுக்கு பேசுறது ஆளுக்கு புரியாத மாதிரி மாத்திட்டாரு. கடைசியில ஒவ்வொரு குடும்பமா தனித்தனியா என்ன பண்ணிடுச்சு, போய் சேர்ந்துருச்சு. சொன்னா வாழணுங்கிற மனுஷ சித்தத்தை தெய்வம் பிரிக்கிறதற்கு அவருடைய வார்த்தையை என்ன மாறாக்கிறாரு, தாறுமாறாக்கு. இந்த நேரத்துல அவர் தாறுமாறெல்லாம் கொண்டு வருவாரு. ஒன்னா இருக்கணும்னு நினைச்சது எல்லாம் அப்படி ஆயிப்போச்சு. அதான் சங்கடப்படாதீங்க, சில விஷயம் நல்லதுக்கு நடக்கும். அதுக்காக கர்த்தர் தாறுமாறு ஆக்குறாருன்னு நீங்க போய் உங்க வீட்டை தாறுமாறாக்கிறாரு. ஆமா, கர்த்தர் தாறுமாறாக்குறது வேற, அது உங்களுக்கே தெரியாம நடக்கும். ஆனா நீங்க தாறுமாறாக்குறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கிறதுல நீங்க குற்றவாளியா மாறிடுவீங்க. இப்படி தாறுமாறா ஆக்குறதுனால அதுக்கு என்ன பேரு வந்தது, பாபேல். பாபேலுக்கு பொருள் என்ன, தாறுமாறு.
சோ இந்த தாறுமாற உண்டு பண்ணி அதுக்கு பாபேல்னு பேரு வச்சு கடைசியில ஜனங்க எல்லாரும் ஒன்னா வாழணும்னு ஜனங்க இருந்தத தெய்வமே சிதற பண்ணினா. தெய்வம் சிதற பண்ணுவது நல்லது, தெய்வம் சிதற பண்ணுவதை நாம் அறியாமல் இருப்பது கெட்டது. தெய்வம் செய்ய இருப்பதை அறிந்து கொண்டவர்களாக நாம் வாழ்வது நல்லது. இதற்கு நம்ம என்ன கத்துக்கிறோம்? தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில சிதறடிக்கிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்மள சிதறடிப்பாரு, ஒரு வேலையில ஒழுங்கா இருக்க விட மாட்டாரு. ஒரு நேரம் நான் தங்க வேலை பார்த்தேன், எல்லாம் சம்பாரிச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னால மாசம் 30,000 ரூபாய் வருமானம். இன்னைக்கு அதே வேலையை செஞ்சா 3 லட்சம் ரூபாய் வருமானம். தங்க வேலையில இருந்து தூக்கிட்டாரு. சரி, இந்த வாட்சி கடை வச்சுது. வாட்சி கடை வச்சா எனக்கு விருப்பமே இல்ல. ஆனா ஃபேமிலில எல்லாரும் என்ன கடை செய்யணும்ட்டாங்க, வாட்சி கடை தான் செய்யணும்ட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வாட்சி கடை வச்சு கொடுத்து கடைசியில வாட்சி கடையில உட்கார்ந்து இருந்தேன். பார்த்தாரு, ஒரு வருஷத்துல அங்க இருந்து என்ன பண்ணிட்டாரு, செதற பண்ணிட்டாரு. எங்க கொண்டு போயிட்டாரு? ஊழியத்துக்கு கொண்டு போயிட்டாரு. கர்த்தர் ஒரு இடத்துல இருந்து என்ன செதற பண்றாருன்னா அது நல்லது. இப்ப கடையில அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா இருக்கிறோம், ஒன்னா இருந்தா வருமானம் பூரா பிரிஞ்சிடும் சொல்லி கடையில இருக்கிறவன் எல்லாம் நம்மளே என்ன பண்ண ஒவ்வொருத்தரும் வெளியே அனுப்புறது. இதுக்கு கடையெல்லாம் எனக்கு நம்ம சிதறடிக்கிற வேலையை பண்ணக்கூடாது. தங்கச்சி நம்ம வீட்டிலே குடி இருந்துச்சு அப்படின்னா வீடு யாருக்கு போயிடும்? தங்கச்சிக்கு போயிடும். தங்கச்சி எதையாவது பண்ணி எங்க அனுப்பி விட்டுருணும், வெளியே அனுப்பி விட்டுருணும். நம்ம சிதறடிக்கப்படுறது கெட்டது. தெய்வம் சிதறடிக்கப்படுவதிலே தேவ சித்தம் மறைந்திருக்கிறது. தெய்வம் சிதறடிக்க பண்ணுவது தேவ சித்தம், நாம் சிதறடிக்க பண்ணுவது தேவ சித்தத்துக்கு எதிரானது. நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு எதிராக செயல்படுறோமா, தேவ சித்தத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறோமா என்பதை கண்டுபிடித்து வாழ நாம் பழக வேண்டும். இப்ப மைய செய்தி கேட்க போறோம். மைய செய்தியில சிதறி போதல் என்ற வார்த்தைக்கு ஜீவன் சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை குறிப்போம். அப்போஸ்தலர் 11:19. சிதறி போதல் என்ற வார்த்தைக்கு மரணம் சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை குறிப்போம். மத்தேயு 12:30. 2 வசனங்களை நம்ம எழுதியாச்சு அப்படின்னா, இப்ப முதல்ல நம்ம ஜீவனுக்கான வசனத்தை ஒருவர் தேவ மகிமைக்காக வாசிக்க நம்ம எல்லாரும் கேட்போமா? அப்போஸ்தலர் 11:19. தேவன் நிமித்தமாய் எழுதின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதருக்கே என்று மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெரிக்கை நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித்திருந்தார்கள். மைய செய்திக்காக ஜீவன் சம்பந்தப்பட்ட வசனத்தை இப்ப வாசிக்க கேட்டோம். அந்த வசனத்தை அப்படியே வரிசையா வாசிச்சு முடிச்சோம். ஒரே வசனம் தான். இப்ப இது எத்தனையா பிரிக்க போறோம்? 3 பிரிக்க போறோம். எப்படி 3 பிரிக்க போறோம் அப்படின்னா, தேவான் நிமித்தமா எழுந்தின உபத்திரவத்தினாலே சிதறடிக்கப்பட்டவர்கள், இத 1 பிரிக்கணும். தேவான் ரத்த சாட்சியா மறிக்கிறாருங்க, அதன் நிமித்தம் என்ன உண்டாகிறது? சபைக்கு உபத்திரவம் உண்டாகுதுங்க. அந்த உபத்திரவம் எதை கொண்டு வருது? சிதறடிக்கப்படக்கூடிய நிலைமையை கொண்டு வருது. இத ஒரு காரியமா எடுக்கணும். முதல்ல 3 பிரிச்சிருவோம், கவனமா கேளுங்க. 2வது, அப்படி சிதறடிக்கப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே என்று மற்றொருவருக்கு என்ன செய்யலையா? அறிவிக்கலையா? 2வது சத்தியம் என்ன அப்படின்னா, சுவிசேஷ வசனம் யூதர்களுக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டது. இது 2வது சத்தியம். 3வது சத்தியம், பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் என்ன செய்தார்கள்? டூர் போகல, ட்ரிப் போகல, ஊழியமா தெரிஞ்சாங்க. நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா காலையில எந்திக்கிறது, சில பேரை பாத்துருக்கீங்களா, அருமையா குளிப்பாங்க. சோப்பு ஷாம்பு எல்லாம் போட்டு அருமையா குளிப்பாங்க. வந்து தொடச்சிட்டு சும்மா பவுடர் எடுத்து சென்ட் எடுத்து நல்லா பட்டி கிட்டி பார்த்து டிங்கரிங்களா முடிச்சிட்டு மூக்கு முட்டை அருமையா சாப்பிடுவாங்க. எங்கேயோ வேலைக்கு புறப்படுறாங்கன்னு நடப்போம். பாத்தீங்கன்னா நேத்து எங்க போனோம்? கிறிஸ்டேரி போனோம். இன்னைக்கு எங்க போலாம்? பால் போட் போலாமா, இல்ல போட் ஹவுஸ் போலாமா, இல்ல புதுசா மங்கி போட்டுன்னு வந்திருக்கேன். மங்க்ரோவா மங்கியா? மேங்க்ரோ. அங்க போலாமா? நீ அங்க போனா சரி வருமா? போயிட்டான் பாப்போமே. இப்படி டெய்லி ஊரை சுத்தி திரியுது. பார்க்கு, பீச்சு, அது இது அப்படின்னு சுத்தி திரியுது.
அந்த மாதிரி கிடையாது. இது ஒவ்வொரு யூத ஜனங்களும் எங்க இருக்கிறாங்கன்னு தேடி சுற்றி திரிந்தார்கள். ஏன்? யூத ஜனங்க தான் யார ரத்த சாட்சியா சாகடிக்கிறாங்க? ஸ்தேவான சாகடிச்சா இருக்கிறவனுக்கு எல்லாம் என்ன வரும்? பயம் வரும். ஸ்தேவான் ரத்த சாட்சியா செத்ததை பார்த்த உடனே இவனுக்கு எல்லாம் பயம் வரும். சோ நானும் என்ன செய்யப்படுவேன்? சாகடிக்கப்படுவேன், கொல்லப்படுவேன், அந்த பயம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இப்படி சிதறடிக்க பண்றாங்க. ஆனா சிதறடிக்கப்பட்டதிலே தேவ சித்தம் இருந்திருக்கிறது. தேவ சித்தம் என்ன? இப்பதான் யூதனை தேடி தேடி சுவிசேஷம் அறிவிக்கிறான். நம்ம ஆளுகளை டிராக்ஸ் கொடுக்க போகும்போது வாங்க என்ன பண்ற? யாரையா உன்னை இங்க அனுப்புனது? என்ன பண்ற நீங்க? டிராக்ஸ் எல்லாம் வாங்கி அம்மா முன்னாடி கிழிச்சு போட்டாங்க, அடுத்த நம்மள கிழிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிதறடிக்கப்பட்ட நம்ம எங்க ஓடிடுறோம்? வீட்டுக்குள்ள ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சுவிசேஷ ஊழியத்துக்கு என்ன பண்றது கிடையாது. சுவிசேஷமாவது வசனமாவது. ஆனா சிதறடிக்கப்பட்டவன் யூதனா தேடுறான். ஏன்னா யாருதான் ரத்த சாட்சியா சேவான கொண்டது? யூத. ஆனா இவன் என்ன நினைச்சா? ரத்த சாட்சியா கொண்டதுக்கு அப்புறம் எல்லாம் சிதறி போயிட்டாங்க, இங்க எவனும் வரமாட்டான்னு நினைச்சான். ஆனா எங்கெல்லாம் யூதன் இருக்கிறானோ அவனை தேடி போக ஆரம்பிச்சான். இது ஜீவனா மரணமா? மரணம் வந்தாலும் ஜீவனுக்காக வாழ்ந்தார்கள். சேவான் மரித்தான். மரணம் சிதறடிக்கப்படுதலை கொண்டு வந்தது. மரணத்தின் நிமித்தம் சிதறடிக்கப்படுதல் நடந்தாலும் சிதறடிக்கப்படுதல் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கு அறிவிக்கிறதாக மாற்றியது. ஜீவனா சிந்திச்சான். ஒரு ஆபத்தை கண்டு மரணத்துக்குரிய சிந்தைக்கு இடம் கொடுக்கல. ஒரு பிரச்சனை வந்துருச்சேன்னு சொல்லி, உபத்திரம் வந்துருச்சேன்னு சொல்லி சுவிசேஷ ஊழியத்தை நிப்பாட்டல. எவன் சுவிசேஷ ஊழியத்தை செய்யாதன்னு சொன்னானோ அந்த இனத்துக்கே சுவிசேஷம் அறிவிக்க ஜீவனாய் மாறினார்கள். அப்படி ஜீவனா மாறினது மட்டும் இல்லைங்க, எங்க யூதன் இருக்கிறானா அந்த பகுதிக்கெல்லாம் தேடி தேடி போய் என்ன பண்ணாங்க? சுவிசேஷம் சொன்னாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஜீவனா இருக்கிறோமா? மரணமா இருக்கிறோமா? மரணத்துக்குரியவர்களா வாழக்கூடாது. சுவிசேஷ சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய அளவிற்கு நாம் உபத்திரவத்தின் வழியாக சிதறடிக்கப்பட்டு யாரு என்னை சிதறடிக்கிறார்களோ அவர்களுக்கே சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய அளவிற்கு திரிந்து செல்கிறவனாக என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். தேவனுக்கு மகிமையா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு ஓசியான சொல்லலாமா? ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? இப்ப மரணத்துக்கான வசனத்தை எடுத்துக்குவோம். 1 எனக்கு விரோதியாய் இருக்கிறான். 2 என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். 3 ஒரே வசனம் தான், ஆனா அதை 3ஆ பிரிக்கிறோம். யாரு இயேசுவோட இல்லையோ அது மரணத்துக்குரிய காரியம். யாரு மரணத்துக்குரிய நிலையிலே இயேசுவோட இல்லாம இருக்கிறாங்களோ அவர்கள் இயேசுவுக்கு விரோதமா வாழ்க்கையை நடத்துறாங்க. டெய்லி உங்களை செக் பண்ணுங்க, இயேசுவோட இருக்கீங்களான்னு. டெய்லி லைஃப்ல நம்ம என்ன செக் பண்ணணும்? எல்லாருக்கும் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆன புதுசுல மனைவியோட இருக்கணும், கணவனோட இருக்கணும். நல்லதுதான், தப்பு இல்ல, நல்ல விஷயம் தான், தப்பு இல்ல. கணவன் மனைவியோட இருக்கிறதும் மனைவி கணவனோட இருக்கிறது நல்ல விஷயம் தான், தப்பு இல்ல. ஆனால் தேவ ஜனமே, நீ ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு இருக்கிறாயா? செக் பண்ணு. அப்படி இல்லன்னா நீ யாருக்கு விரோதமா இருக்கிற? இயேசுக்கு விரோதமா இருக்கிறன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ அந்தி கிறிஸ்துவோட இருக்கிறன்னு அர்த்தம். உன் கண்ணுக்கு தெரியாத அந்தி கிறிஸ்துவோட இருக்கிற. எப்படி பாஸ்டர் நான் இயேசுவோட இருக்கிறேன்னு கண்டுபிடிக்கிறது? என் மனைவியை பார்த்தா கண்ணுக்கு தெரியுறாங்க, என் கணவரை பார்த்தா கண்ணுக்கு தெரியுறாங்க. ஆனா இயேசு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாரு. நானும் ஜெபம் பண்ணி பாக்குறேன், இயேசுவே என் கண்ணுக்கு முன்னே வாரும், எனக்கு காட்சி தாரும், அழகான ரூபத்தை என் கண்கள் காணட்டும் கேட்டுத்தான் பாக்குறேன். கண்ணுக்கு முன்னால வரமாட்டேங்கிறீரே. வார்த்தையும் இயேசுவும் ஒன்றுதான். யாரும் ஒண்ணுதான்.
வார்த்தையும் இயேசுவும் ஒன்றுதான். நீ தினம் வார்த்தையோட இருக்கிறியா? நீ இயேசுவோட இருக்கிற. நான் பைபிள் எடுத்து 378 நாள் ஆச்சுங்க அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறியா? நீ யாரோட இல்ல? இயேசுவோட இல்ல. நீ இயேசுவோட இல்லன்னா யாருக்கு விரோதமா இருக்கிற? இயேசுவுக்கு விரோதமா இருக்கிற அந்த கிறிஸ்துவோட இருக்கிற. நீ இயேசுக்கு விரோதமா இருக்கிறது ஜீவனா மரணமா? மரணம். நீ இயேசுக்கு விரோதமா இருந்த அப்படின்னா நீ யாரையுமே இயேசுவோட சேர்க்க மாட்ட. இயேசுவோட இருக்கிறவனையும் என்ன பண்ணிடுவ? சிதறடிச்சிருவ. தேவ சித்தம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் இயேசுவோடு சேர்க்க வேண்டும். ஆனா உன்னை பார்த்து ஒருத்தன் இயேசுவை விட்டே போறான். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, ஏங்க இந்த இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இயேசு கிட்ட போறவங்க எல்லாம் பொய்யா புழுகுறாங்களேங்க, ஏங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நீங்க இயேசுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கட்டுங்க, இந்த இயேசு கிட்ட போறவங்க எல்லாம் இப்படி இப்படி கேவலமா நடக்கிறாங்களேங்க, எதுக்குங்க எங்களுக்கு இயேசு? இயேசுவும் வேணா, நீங்க சொல்ற எந்த காரியம் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி சிதறப்பட்டு போற அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஜீவனுக்கு மாறாக மரணத்துக்கு ஏதுவாக நடத்தி கொண்டிருக்கிறோமா? நீ இயேசுவோட இருந்து, நீ இயேசுவோட அன்பா இருந்து, நீ இயேசுவுக்காக வாழ்ந்து அநேகரை யாருகிட்ட சேர்க்கணும்? இயேசு கிட்ட சேர்க்கணும். ஆனா நீ இயேசுவோட வார்த்தையோட இருக்கிறது இல்ல. இயேசுக்கு விரோதமாக சிந்திக்கிறது, பேசுறது, செய்யறது வாழ்க்கையை நடத்துறது. உன்னை பார்த்து ஒருத்தர் இயேசு கிட்ட வர்றதுக்கு பதிலா இயேசுவை விட்டு என்ன பண்ணிடுறான்? முன்னாலேயாவது இயேசு படத்தை பார்த்தாவது என்ன பண்ணுவான்? இந்த ஏதோ இப்படி இப்படி போட்டுக்கோ, இப்படி இப்படி போட்டுக்கோ, எதையோ செஞ்சுக்கிட்டு போவான். இப்ப உன்னைய பார்த்ததுக்கு அவன் என்ன பண்றான்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இயேசு படம் என்பது இயேசுவே அல்ல. இப்ப இயேசு படத்தை பார்த்தா கூட இப்படி திரும்பிட்டு போறான். யாரால? என்னால. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒருவனை இயேசுவை விட்டு சிதறடிக்க கூடியதாக இருக்கிறதா, அல்ல நான் சிதறடிக்கப்பட்டாலும் ஒருவனை இயேசுவின் இடத்தில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதா? இந்த வார்த்தை ரொம்ப சாதாரணமா தெரியுங்க, ஆனா கவனமா புரிஞ்சுக்கங்க. நீங்களும் நானும் வாழ்ற வாழ்க்கை ஜீவனுக்குரியதா இருந்து உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனையும் இயேசுவினிடத்தில் கொண்டு வர வேண்டும். மாறாக என்னுடைய வாழ்க்கை இயேசுவோடு இல்லாமல் இயேசுவுக்கு விரோதமாக இருந்து என்னை பார்த்து ஒருவர் இயேசுவை விட்டு சிதறடிக்கப்படுவது மரணத்துக்கு ஏதுவானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். யூடியூப்ல போட்டு பாருங்க, என்னை பிரெயின் வாஷ் பண்ணி கிறிஸ்தவனா மாத்திட்டாங்க. உள்ள போய் பார்த்தேன், ஒரு வயலும் சரியில்லை, வெளியே ஒடியாந்துட்டேன். என் வாழ்க்கை பழைய வாழ்க்கையே போதுன்னு வந்துட்டேன்னு ஏகப்பட்ட பேர் யூடியூப் போட்டு வச்சிருக்கிறார். காரணம் என்ன? இயேசுவோடு வாழ வேண்டிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஜனமும் இயேசுவோடு வாழாமல் அவருக்கு விரோதமாக வாழ்ந்ததினாலே உங்களை பார்த்து அநேக சிதறடிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். பாக்குறோமா? பார்க்கணுமா இல்லையா? நம்ம என்ன பண்றது தெரியுமா? வந்து பாரு, வச்சுக்கணும் அப்படின்னு அடுத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வம்பு பேசிட்டு இருக்கிறோம். வாழ வேண்டிய வாழ்க்கையை நடத்துறதில்லை. என்னை பார்த்து ஒரு மனிதன் இயேசுவை விட்டு சிதறி போகிற அளவிற்கு என் வாழ்க்கை இருக்கிறது என்றால் நான் என்னை மாற்றிக்கொள்ள என்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் கண்களை போடுவோமா? இன்னைக்கு நாம கேட்ட ஆராய்ச்சி செய்தி எனக்கு என்ன சொல்லுகிறது? ஆதி அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த நாட்களிலே சபை உண்டாச்சு, ஆனால் சபை சிதறடிக்கப்பட்டது. சபை சிதறடிக்கப்பட்டதிலே தேவ சித்தம் மறைந்திருந்தது. அந்த தேவ சித்தம் என்னவென்றால் இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு சிதறடித்தல் என்ற வார்த்தை என்னிடத்திலே நம்முடைய சபையாருக்குள்ளே நிறைவேற்றப்படுகிறதா? இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் அறிவிக்கப்பட நான் சிதறடிக்கப்படுதல் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக இருக்கிறேனா? அதாவது தேவ சித்தத்தை சுவிசேஷம் அறிவித்து நிறைவேற்றுகிறேனா? அப்படி இல்ல அப்படின்னா இனிமே என் வாழ்க்கையில சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிற அந்த உணர்வை பெற்று இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கான வேத வசனங்களை நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி நல்ல தீர்மானம் எடுக்கணும். தெய்வம் தாறுமாறாக்குகிறவர், தெய்வம் தாறுமாறு என்ற பெயரை வைக்கிறவர், தெய்வம் தாறுமாறை ஏற்படுத்தினதற்கு காரணம்
தேவ சித்தத்துக்கு எதிராக கூடி வாழ்ந்த ஜனங்களை சிதறடிக்க பண்ணுவதற்கு. நாம தேவ சித்தத்தை அறியாம ஒண்ணு கூடி இருக்கிறோமா? அங்கே தேவ சித்தம் வெளிப்பட்டு உங்களையும் என்னையும் சிதறடிக்க பண்ணும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிதறடிக்கப்படுதல் என்ற வார்த்தை ஜீவனுக்கு ஏதுவாக வேதத்திலே எனக்கு என்ன ஆராய்ச்சியின் சத்தியமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது? சபையானது கட்டமைக்கப்படும் பொழுது, புதிய ஏற்பாட்டு சத்திய மார்க்க சபையானது ஊழியமானது நிறைவேற்றப்படும் பொழுது, அப்படி உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் போது நீங்களும் நானும் யாரால உபத்திரவம் வந்துச்சுன்னு பார்க்கணும். யாரால உபத்திரவம் வந்துச்சோ அவர்கள் சுவிசேஷத்தை அறியாம இருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க சுற்றி திரிகிறவனாக ஜீவனுக்குரியவனாக மாற வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோமோ? என்னை யாராவது உபத்திரவப்படுத்தினா, என்னை யாராவது கஷ்டப்படுத்தினா, யாராவது என்னைய துரத்துனா அவர்களை விட்டு செதறி போறேனா, இல்ல அவர்களுக்கு அவர்கள் இனத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க சுற்றி திரிகிறவனாக மாறுகிறேனா? வேற ஓடி போயிருந்தேன்னா அதெல்லாம் குற்றம்னு சொல்லி உணர்ந்து சுவிசேஷத்தை உபத்திரவப்படுத்துற ஜனங்களுக்கே அறிவிக்க என்ன சுற்றி தெரியக்கூடிய நல்ல முடிவை எனக்கு தாரும் ஆண்டவரே, ஜீவனா மாற்றம்னு சொல்லி மனம் திரும்பணும். என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு? என்னோட வாழ்க்கை யாரோட இருக்கு? என்னோட வாழ்க்கை இயேசுவோட இருக்குதா? என்னோட வாழ்க்கை இயேசுவோட இல்லாம இருக்குதா? அனுதின வாழ்க்கையில வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்கிறேனா, இயேசுக்கு முக்கியம் கொடுக்கிறேனா? அந்த வார்த்தை மாம்சமாகிட்டு தானே எழுதி இருக்கிறது. வார்த்தையாகி இயேசுவ என் வாழ்க்கையில முக்கியப்படுத்தி இயேசுவோட தினம் என் வாழ்க்கையை நடத்துறேனா, இல்ல இயேசுவோட இல்லாம அவருக்கு விரோதமா அந்த கிறிஸ்துவோட என் வாழ்க்கையை நடத்துறேனா? அப்படி என் வாழ்க்கையை நடத்துறதுனாலதானே என்னைய பார்த்துட்டு இந்த உலகத்துல அநேகர் இயேசு கிட்ட வர வேண்டியவங்க இயேசுவே வேணான்னு சிதறி போறாங்க. என்னைய ஒரு நபர் பார்த்து, ஐயோ இந்த மனுஷனை பார்த்தா இயேசு இந்த மனுஷன்ல வெளிப்படுற அளவுக்கு இந்த மனுஷன் இயேசுவோட இருக்கிறாரு, இயேசுவோட ஐக்கியமா இருக்கிறாரு, இந்த நபரை போல நானும் இயேசுவோட ஐக்கியமா மாறணுமேனு சொல்லிதானே வரணும். இப்படி ஒரு நபரை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு என் வாழ்க்கை இல்லை அப்படின்னா அது மரணத்துக்கு ஏதுவா இருக்குங்கிறத விளங்கி இனி அப்படிப்பட்டதா இருக்கக்கூடாதுங்கிறத உணர்ந்து நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு இருக்க, அவருக்கு பிரியமா இருக்க, அநேகர் அவரிடத்துல சேர்க்க மனம் திரும்ப வேண்டாமா? அப்படி மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல கைகளை வைப்போமா? நான் சொல்லக்கூடிய அறிக்கைய எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்லி எல்லாரும் இந்த அதிகாரத்தை சுதந்திரிக்கலாமா? சத்திய பிதாவே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, உங்களுடைய மகிமையான நாமங்களை துதிக்கிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே 12 சத்தியங்களை வெளிப்படுத்தினபடியால் கூடாகோடி நன்றி செலுத்துகிறோம். சிதறி போதல் என்பது தேவ சித்தமாய் இருக்குமானால் அந்த நன்மையை அங்கீகரிப்பேன். சிதறி போதல் என்பது கெட்டதாய் இருக்குமானால் தேவ சித்தத்துக்கு விரோதமான அந்த தீமையை வெறுப்பேன். ஒவ்வொரு நாளும் சிதறி போதல் என்ற வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் குறித்த வேத வசனங்களை ஆராய்ந்து கண்டுபிடிப்பேன். தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிற சிதறி போவதற்கு இடம் கொடுத்து வாழ ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் உருவாகும் போது அதன் நிமித்தம் சிதறி போனாலும் என்னை சிதறடித்த நபர்களுக்கு சுவிசேஷ சத்தியத்தை அறிவிக்க
என்னுடைய கால்களை திரிந்து போக பண்ணுவீராக. என்னுடைய அனைவர வாழ்க்கையிலே வார்த்தையின் மூலமாக கிறிஸ்துவோடு இருந்து ஆண்டு கிறிஸ்துவுக்கு விரோதமாக வாழ்ந்து என்னை கண்டு ஒவ்வொருவரும் இயேசுவினிடத்தில் சேர்க்கப்பட மரணத்துக்கு நீங்களாகி ஜீவித்து இயேசுவின் இரண்டாம் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாக சிதறி போதலின் சத்தியத்தை நிறைவேற்றி வாழ்வதற்கு ஆயத்தப்படுவேன். இயேசுவின் இரண்டாம் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கிருபை அளிப்பீராக. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.